ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 13 திங்கள்கிழமை சோமவார தேய்பிரை சஷ்டி. அன்னைக்கு தினம் ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு இருந்தால் போதும், உங்களோட ஒட்டுமொத்த கடனும் தீரும், பாவங்கள் விலகும். பெரும்பாலான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுமை என்னன்னு கேட்டிங்கன்னா கடன் சுமை தான். இந்த கடன் பாரத்தை தலையில் வச்சு சுமக்கவும் முடியாமல் கீழே இறக்கி வைக்கவும் முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நிம்மதியாக சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. எந்த நேரமும் மனசுக்குள்ளே கடன் பற்றின நினப்பு தான் ஓடிக்கிட்டு இருக்கும். இதில் ஆரோக்கிய பிரச்சனையும் வந்துடும். நிறைய பேருக்கு கடன் இருக்கிறதால நிம்மதியும் இருக்காது. அப்படி தீராத கடன் இருக்கக்கூடியவங்க தேய்பிரை சஷ்டி, அதாவது ஒரு மாதமும் வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி தான் பெரிய சஷ்டி விரதமாக நம்ம எடுத்துக்கிறோம். அன்னைக்கு நம்ம கஷ்டங்கள் தேயணும், கடன் தேய்ந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கலாம். மே 13 திங்கட்கிழமை மாலை நேரத்தில் சஷ்டி விரதத்தை நீங்கள் வீட்டிலே கடைபிடிக்கலாம். அப்போ அந்த நேரத்தில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எப்பவும் போல் அன்றைக்கி தினம் பூஜையை சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்யுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகர் படத்துக்கு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு செவ்வரளி பூக்களால் அலங்காரம் பண்ணுங்கள். கற்பூர ஆரத்தி காமிக்கலாம். முருகனுக்கு பிடிச்ச நைவேத்தியங்களை செஞ்சு வைக்கணும். அது கூட சஷ்டி விரதம் திங்கட்கிழமை காலை ஆரம்பிக்கிறதுல காலை நேரத்திலேயே பாசிப்பருப்பை ஒரு 2-3 கைப்பிடி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சிருக்கக்கூடிய அந்த பாசிப்பருப்பை உங்கள் வீட்டில் பூஜை அறையில் மாலை நேரத்தில் சஷ்டி விரதம் அப்போ நீங்கள் விளக்கத்தி பூஜை பண்ணுறீங்கள, அந்த பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு ஊற வச்சிருக்கக்கூடிய அந்த பாசிப்பருப்பில் கூடிய தண்ணியை வடிகட்டி அதில் வெல்லம் அப்படிலாம் நாட்டு சர்க்கரை இந்த ரெண்டுத்தில் எது வேணால் கலந்துக்கலாம். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கலந்து உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு இல்லை உங்கள் வீட்டு வாசலில் தெரியக்கூடிய பசுமாடுகளுக்கு உங்கள் கையால் அதை தானமாக கொடுங்க. அன்னைக்கு தினம் திங்கள்கிழமை சோமவாரம் சிவபெருமானுக்கு உகந்த ஒரு நாள். சிவபெருமானுக்கு உகந்த, நந்தி பகவானுக்கு உகந்த பசுமாட்டுக்கு உங்கள் கையால் அன்னைய தினம் பாசிப்பருப்பையும் அது கூட வெள்ளத்தையும் சேர்ந்து கொடுக்கும்போது உங்களோட பாவங்கள் விலகும். பாவங்கள் விலகினாலே உங்களோட கர்மாக்கள் அழிக்கப்படும். அது மூலயமா உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடந்து ஒட்டுமொத்த கடனும் தீர்வதற்கு ஒரு பெரிய வழி கிடைக்கும். இந்த ஒரு பாசிப்பருப்பை வாரத்துக்கு ஒரு முறை கூட நீங்கள் தாராளமாக பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கலாம். வாரத்துக்கு ஒரு முறை கொடுக்க முடியாதவங்க திங்கள்கிழமையில் வரக்கூடிய எந்த ஒரு விரத தினமாக இருந்தாலும் சரி, திங்கள்கிழமையில் சஷ்டி வருது, சங்கடகர சதுர்த்தி வருது, அமாவாசை வருது, பௌர்ணமி வருதுன்னா இப்படி திங்கள்கிழமையில் சிவபெருமானுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய அன்னைக்கு தினம் எந்த விரதம் வந்தாலும் பாசிப்பருப்பு கூட வெல்லம் அப்படின்னா நாட்டு சர்க்கரையை கலந்து பசுமாட்டுக்கு உங்கள் கையால் தானமாக கொடுங்க. உங்கள் குடும்பம் ஓஹோன்னு இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட கடன் பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.